காலையில் 5 மணிக்கே செல்வா எழுந்திரிச்சு வண்டி கிளம்பிட்டா. சரி ரொம்ப பொறுப்பாக இருக்கானே அப்படின்னு நம்மளே எழுந்திரிச்சு ஸ்ட்ராங்காக ஒரு டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு நேற்று ஃபுல்லாக சும்மா இருந்தால் வண்டியை க்ளீன் பண்ணிட்டு இருக்கலாம். காலையில் கிளம்பி எழுப்பி போய் க்ளீன் பண்ணிட்டு இருந்தான். இன்னும் நிறைய பேர் சிஸ்டர் செல்வா என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம சொந்தமாக ட்ராவல்ஸ் தான் வச்சுருக்கோம். உங்களுக்கும் கார் வேணும் இல்லை பர்சனலாக எங்கேயாவது போகணும், ஏன் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டூர் போகிறதா இருந்தால் கூட தாராளமாக நம்மக்கிட்ட கார் புக் பண்ணிக்கலாம். சின்ன காராக இருக்குது, எப்படி நிறையா பேர் போக முடியுமா அப்படின்னு யோசிக்க வேணால் நம்மக்கிட்ட எல்லா வகையான காருமே இருக்குது. ஆமாம், எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு நினைக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபோன் நம்பரும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். இவங்க தான் ஆகுனா ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்களே, எப்படி கார் அனுப்புவாங்க அப்படிலாம் யோசிக்க வேணாம். நம்ம ஊரில் இருந்தாலும் இங்கே இருந்தாலும் சென்னையில் வண்டி ஓடிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு எப்படியும் நாங்கள் கார் அனுப்பிடுவோம். இன்றைக்கி நமக்கு கிச்சனில் அவ்வளோவா வேலை இல்லை. நைட்டு வச்சு தக்காளி சாதம் இருந்தது, அதை லைட்டாக ஹீட் பண்ணிட்டு ஒரு ஆம்லேட், அப்புறம் தயிர் மட்டும் வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஊற வச்ச ட்ரெஸ்ஸையும் துவச்சி காய போட்டாச்சு. பயங்கரமான வேலியா, ஒரு முக்கால் ஓட்டுட்டு தான் மாடிக்கே போகிறது மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கு வேலை நிறையா இருக்குது. பட் வேலையே இல்லாத மாதிரி இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போயிட்டு வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி பொழுது எப்படியும் ஓடி போயிடும். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் தீபிகா, வெண்பா குட்டி, அழகு மீனா, அஜிதா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் அருண்குமார், எப்சிபா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.